என்ன பண்ண நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க பிரதர் இந்த மாதிரி வேதத்தில் நிறைய இருக்கு இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவி, அபிஷேகம், ரத்தம்னா என்ன, ஏன் பழைய ஏற்பாட்டில் தேவன் ரத்தத்தை கேட்டார், அப்புறம் சீஷர்லாம் என்ன, அப்போஸ்தலர் என்ன, இந்த மாதிரிலாம் அநேக சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், அநேக இடங்களில் இதை ஆழமாக சொல்லிக் கொடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நாம் சென்று பார்க்கிற பொழுது பொறாமை, கபடு, சூது, களவு எல்லாமே இருக்குது. அப்ப தேவனை பற்றி அறிவதற்கு முன் நான் யார், என் இருதயம் என்ன, என்னுடைய மனது என்ன, தேவனை எப்படி என்னை நான் அறிந்து கொண்டால்தான் தேவனை பற்றின உணர்வு அடைய முடியும். மற்றபடி தேவனை பற்றி கற்றுக்கொள்ளுகிற எல்லாமே எனக்குள் அறிவாக இருக்கும், வாழ்க்கையாக மாறாது. அப்ப இந்த மாமிச அறிவுக்குள் தேவனை பற்றின ஒரு செய்தி இருக்கும், இவ்வளவுதான். ஆனால் எனக்குள் கபடு, சூது, பாவம், பொறாமை, களவு இவைகளெல்லாம் என்னை விட்டு செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய இயக்கம் என்னிடம் தெரிந்து வேண்டும்.